வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து வடகிழக்கு பருவமழை, அதனோட சாராம்சங்கள். ஆக்சுவலி இது வடகிழக்கு பருவமழை முன்னறிவிப்பு இல்லை, அது வடகிழக்கு பருவமழையில் சாராம்சங்கள். இந்த ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு பருவமழைனா என்னன்னு நிறைய பேருக்கு அடிப்படையாகவே தெரியாது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இது ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும், அதை கண் திறப்பு விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்காக இந்த வடகிழக்கு பருவமழையோட சாராம்சத்தை நான் எடுத்துகிட்டு வரேன். முதல்ல தமிழில் சொல்லிடுறேன், அதுக்கு பிறகு நான் ஆங்கிலத்துக்கு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் தமிழ் அண்ட் தென் ஐ வில் கம் பேக் டு இங்கிலீஷ். முதல்ல வடகிழக்கு பருவமழையோட கேரக்டர், அதாவது அதனுடைய சாராம்சத்தை பார்த்துருவோம். வடகிழக்கு பருவமழை வந்து அக்டோபர் 1ஆம் தேதி அந்த பருவ நிலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அக்டோபர் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு டிசம்பர் 31ஆம் தேதி முடியுது. இது வந்து வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 1ஆம் தேதியே தொடங்குறதுன்னு அர்த்தம் இல்லை, அந்த சீசன் தொடங்குறது அக்டோபர் 1ஆம் தேதி. ஏன்னா அது ரெக்கார்டுக்காக இந்திய வானிலை ஆய்வு மையம் அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து அது கணக்கு எந்த மழை பெஞ்சாலும் அதை வடகிழக்கு பருவமழையை எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் அக்டோபர் 1ஆம் தேதியே வடகிழக்கு பருவமழை தொடங்கிடுதுன்னு அர்த்தம் இல்லை. அது முடிகின்றது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31ஆம் தேதி காலை 8:30 மணி வரைக்கும் அந்த மழை பதிவுகளை எடுத்துக்கிட்டு அந்த 3 மாதத்துக்கு எவ்வளோ மழை தமிழ்நாட்டில் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. வடகிழக்கு பருவமழை நான் பொதுவாக வந்து அக்டோபர் 3ஆவது வாரத்தில் தொடங்கும். அதுதான் வந்து இயல்பான தொடக்கம்னு சொல்லுவோம். அதாவது அக்டோபர் 15 தேதியிலேருந்து 22, 23 தேதிக்குள்ளே தொடங்கினா அது இயல்பான தொடக்கம். அதுக்கு முன்னா தொடங்கினா வந்து அக்டோபர் 15 தேதிக்கு முன்னே தொடங்கினா அது வந்து இயல்பை விட முன்னதாகவே தொடங்கியதாக இருக்கும். அதே மாதிரி 24 தேதிக்கு அப்புறம் தொடங்கினா அது தாமதம்னு சொல்லலாம். ஸோ வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு பருவமழை இப்போ காலம் இருந்துகிட்டு இருக்கு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். தரைமட்டத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் மேலே வரைக்கும் இந்த காற்று வந்து மேற்கு திசையிலேருந்து இப்போ வந்துட்டு இருக்கு இல்லையா, இது முடிஞ்சு தென்மேற்கு பருவமழை முடிஞ்ச உடனே அது கிழக்கு திசையிலேருந்து வர தொடங்கும். இதை தான் நம்ம வந்து வடகிழக்கு பருவமழை அப்படின்னு சொல்லுவோம். வடகிழக்கு பருவமழையோட சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, தென்மேற்கு பருவமழை வந்து காற்றின் அடிப்படையில், அந்த காற்று வந்து கடல்ல இருந்து நிலப்பரப்பை நோக்கி வர்றதுனால அது வந்து ஒரு பருவ காற்றாகவே கருதப்படுகிறது. அது கடல் மட்டத்திலேருந்து இருக்கிற எல்லா ஈரப்பதத்தையும் உறிஞ்சிட்டு நிலப்பரப்புக்கு வரும்போது அந்த மழை மேகங்களாக மழையை கொடுக்குது. ஸோ அதுக்கும் வடகிழக்கு பருவமழைக்கும் அடிப்படையாகவே வித்தியாசம் இருக்குது. வடகிழக்கு பருவமழை அடிப்படையாகவே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள், ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள், புயல்கள், இதை நம்பி தான் வந்து வடகிழக்கு பருவமழை இருக்கு. ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1லேருந்து டிசம்பர் 31 இந்த கணக்கீடு காலத்தில் 44.7 சென்டிமீட்டர் மழை இயல்பான மழையாக இருக்கும். பல வருடங்கள்ல வந்து நமக்கு பற்றாக்குறை இருந்திருக்கு, சில சமயங்கள்ல வந்து அதிகப்படியான மழை பெய்திருக்கிறது. இந்த 44.7 சென்டிமீட்டர் மழை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு 48%, அதாவது ஒரு வருடத்தில் பெய்யக்கூடிய மழை அளவில் 48% நமக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்குது. இதுதான் வந்து நமது மாநிலத்துக்கு நீராதாரமாக இருக்கு இந்த வடகிழக்கு பருவமழை. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முதல்ல அடிப்படையா தென்மேற்கு பருவமழைக்கும் வடகிழக்கு பருவமழைக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு பருவமழை போது தெற்கு இந்திய பெருங்கடல்லேருந்து இங்க பார்த்தீங்கன்னா தெற்கு இந்திய பெருங்கடல்லேருந்து காற்றின் போக்கு வந்து வடக்கு இந்திய பெருங்கடல் நோக்கி இந்தியாவை நோக்கி வரும். அப்போ கடல் மட்டத்திலிருந்து இது நீரை அந்த ஈரப்பதங்களை உறிந்து கொண்டு அது வந்து நமக்கு நிலப்பரப்புல வந்து மழையாக கொடுக்குது. ஆனால் வடகிழக்கு பருவமழை போது என்ன ஆகும் அப்படின்னா, நிலத்திலிருந்து கடலை நோக்கி காற்றின் வேகம் இருக்கு, காற்றின் போக்கு இருக்கும். அப்போ வட இந்திய பெருங்கடலிலிருந்து தென்னிந்திய பெருங்கடல் நோக்கி காற்றின் போக்கு இருக்கும். ஸோ இதுதான் அடிப்படையான தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழைக்கான வித்தியாசம். இப்போ தென்மேற்கு பருவமழை, இந்த வலது பக்கம் இருக்கிறது பார்த்தீங்களா, இந்த தென்மேற்கு பருவமழை போது பார்த்தீங்கன்னா இங்கே எல்லுன்னு போட்டிருப்பாங்க. அதாவது காற்றழுத்த தாழ்வு குறைவான காற்றழுத்த பகுதி வந்து இங்க வட இந்தியாவிலும் இந்த இடங்கள்லையும் உருவாகும். இதை வந்து மான்சூன் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது
இங்கிருந்து வரக்கூடிய, அதாவது வடக்கு, அதாவது ஆசிய கண்ட ரஷ்யா, சீனாவிலிருந்து வரக்கூடிய காற்றும், தெற்கு இந்திய பெருங்கடலிலிருந்து வர காற்றும் இரண்டும் மோதுகின்ற இடம் தான் இந்த வட இந்தியா. இந்த வட இந்தியால இது ரெண்டும் மோதும் போது ஒரு ஆக்சிஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது இரண்டும் மோதுகின்ற இடம்னு சொல்லலாம் நம்ம. அப்போ இதை நோக்கி வரும் இந்த ஆக்சிஸ் வந்து மிக மிக முக்கியமான விஷயம். இந்த ஆக்சிஸ் இதுதான் பவுண்டரின்னு சொல்லுவோம் நம்ம. இந்த ஆக்சிஸ் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ வலுவா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளோ தென்மேற்கு பருவமழை ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேங்களா? ஆனால் வடகிழக்கு பருவமழையும் போது இந்த இங்க ஹெச்ன்னு போட்டிருக்காங்க. அதாவது காற்றழுத்தம், தரைமட்டத்தில் காற்றழுத்தம் அதிகமாக இருக்கும். இது காற்றழுத்தம் குறைவாக இருக்கிற இடம். இது காற்றழுத்தம் அதிகமாக இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, சூரியன் தென் துருவத்தை நோக்கி நகரும். செப்டம்பர் மாத காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா பூமத்திய ரேகைக்கு கீழே சென்று விடும். அப்ப இங்க குளிர் காலம் தொடங்கிவிடும். அப்ப குளிர்காலம் தொடங்கும் போது இங்க வந்து தரைமட்ட காற்றழுத்தம் அதிக அளவில் இருக்கும். அங்கிருந்து காற்று விலகி செல்லும். ஓகேங்களா? இப்போ காற்றழுத்த குறைவு பகுதிகளில் வந்து காற்று அதை நோக்கி வரும். ஆனால் காற்றழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து காற்று அங்கிருந்து விலகி செல்லும். இதுதான் வடகிழக்கு பருவமழை, வடகிழக்கு காற்று அப்படின்னு சொல்றோம். வடகிழக்கு திசையிலிருந்து நமக்கு வரதுனால வடகிழக்கு பருவமழைன்னு சொல்றோம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மேப் பார்த்தீங்கன்னா ஜூலை மற்றும் ஜனவரி மாதத்துக்கான மேப். இது அடிப்படையாக புரிஞ்சுக்கோங்க. ஜூலைல என்ன ஆகுது அப்படின்னா, தென்மேற்கு பருவமழையோட இந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த வட துருவத்திலிருந்து தென் துருவத்திலிருந்து வர காற்று வந்து மோதுகின்ற இடம் வந்து வட இந்தியாவாக இருக்கிற இடத்துல, அது வலுவா இருக்கிற இடத்துல வந்து வலுவாக இரண்டும் மோதிக்கொண்டே இருக்கும் பொழுது மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதுதான் தென்மேற்கு பருவமழை. காரணம் சூரியன் வந்து இந்த வட துருவத்துல இருக்கு. ஜனவரி மாதத்துல சூரியன் வந்து தென் துருவத்துல இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து நோக்கி தெற்கு இந்திய பெருங்கடலை நோக்கி நகருது. அங்கு போய் பார்த்தீங்கன்னா, அங்க தென் துருவத்திலேருந்து வர காத்தும் வட துருவத்திலேருந்து வர காத்தும் வந்து ஆஸ்திரேலியா கிட்ட மோதிடும். இந்த ஆஸ்திரேலியா, மடகாஸ்கர் இந்த இடங்கள்லாம் மோதும். அப்போ இது மோதும் போது அங்கு வந்து ஒரு பவுண்டரி கிரியேட் ஆகுது. ஸோ ஜூலைல இங்க இருந்த மான்சூன் அந்த ஆக்சிஸ் வந்து ஜனவரியில ஆஸ்திரேலியா கிட்ட இருக்கு. அப்போ அவங்களுக்கு பருவமழை வரும். ஸோ இதுதான் அடிப்படையான வித்தியாசம். அக்டோபர் மாத காலத்துல இது வந்து இதுக்கு நடுப்புற இடத்துல ஒரு இடத்துல வந்து சூரியன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த பவுண்டரி வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆகும். இந்த இடத்துல வந்து அந்த பவுண்டரி உருவாகும். இப்போ எப்போது வடகிழக்கு பருவமழை, எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வடகிழக்கு பருவமழை நமக்கு தொடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தென்மேற்கு பருவமழை முடிகின்ற காலம், விடைபெறுகின்ற காலம் வந்து 17 செப்டம்பர் இங்க ராஜஸ்தானிலிருந்து தொடங்கி படிப்படியாக அப்படியே வந்து 15 அக்டோபர் பார்த்தீங்கன்னா, இந்த 15 டிகிரி லேட்டிடியூட், அதாவது தெலங்கானா வரைக்கும் அது வந்து தென்மேற்கு பருவமழை முடிந்திருக்கும், விடை பெற்றிருக்கும். ஓகேங்களா? 15 அக்டோபர், அதாவது 17 செப்டம்பர் இங்கேருந்து தொடங்கி இங்க வரும்போது தென்னிந்தியாவுக்கு வரும்போது 15 அக்டோபர் ஆயிடுது. ஸோ இது வரைக்கும் தென்மேற்கு பருவமழை விடை பெற்றாலே காற்றின் போக்கு வந்து மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசையாக மாறும். ஸோ 15 டிகிரி நார்த் லேட்டிடியூட் சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு நெல்லூர் அருகிலோ இல்லை வந்து ஒரு குண்டூர் அருகிலோ வந்து இந்த காற்றின் போக்கு வந்து மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசையாக மாற்றிவிடும். அப்படி மாற்றும் போது வடகிழக்கு திசையிலேருந்து காற்று விழ துவங்கும். ஸோ இந்த ஒரு காற்றின் போக்கு மாற்றம் வந்து வரணும்னா தென்மேற்கு பருவமழை 15 டிகிரி வரைக்கும் விடை பெற்றிருக்கணும். அது விடைபெறுவதற்கு 15 அக்டோபர் இயல்பான தேதி. இது வந்து இயல்பான தேதி. இது வந்து முன்ன பின்ன ஒரு வருஷமும் மாறும். நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த 2020 பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை இன்னும் விடைபெற ராஜஸ்தான்லேயே விடைபெற தொடங்கல. ஸோ இது வந்து ஆல்ரெடி 10 நாள் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு 27ஆம் தேதியில் இருக்கும். ஸோ 28 செப்டம்பர் வந்து விடைபெற துவங்கும்னு சொல்லி இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கு. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகம் எடுக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அக்டோபர் முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இது வந்து தென்மேற்கு பருவமழைக்கு சாதகமான ஒரு சூழலும் இல்லை. இப்போ ஒரு எம்ஜேஓவோ இல்லை ராஸ்பி அலையோ எந்த ஒரு அலையும் வரல. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அக்டோபர் முதல் தேதியிலிருந்து இது வேகமாக வந்து தென்னிந்தியாவை நோக்கி விடைபெற துவங்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அக்டோபர் 2 அல்லது அக்டோபர் நடுவில் இருக்கிற 3வது வாரம் தொடங்கும் போது தென்மேற்கு பருவமழை விடைபெற்று விடும்னு இந்த வாட்டி நினைக்கிறேன்.
அடுத்த இது பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ் ரொம்ப முக்கியம். வடகிழக்கு பருவமழை காற்று. இந்த காற்றை நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இது வந்து தரைமட்டத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் மேல் பரப்பு வரைக்கும் காற்றின் போக்கு வடகிழக்கு பருவமழையில் எப்படி வருகிறது அப்படிங்கிறத பத்தி இந்த சார்ட் நான் சொல்றேன் உங்களுக்கு. முதல்ல இங்க ஹை பிரஷர், அதாவது தரைமட்டத்தில் காற்று அழுத்தம் இயல்பை விட அதிகமாக இருக்கும் இடம், அதாவது சைனா, ரஷ்யா இந்த பகுதிகளில். காரணம் இங்கே குளிர் நிலவ ஆரம்பித்துவிடும். பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பூமத்திய ரேகைக்கு கீழே போயிடுச்சு. ஸோ இங்கே வந்து குளிர்காலம் தொடங்கிவிட்டது. அதே போல் வட இந்தியாவிலும் ஒரு காற்றழுத்தம், அதிகப்படியான காற்றழுத்தம் துவங்கும். ஸோ இங்க கூல் ஜோன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது எல்லாமே கூல் ஜோன். இப்போ அக்டோபர் 3ஆம் வாரத்துல வடகிழக்கு பருவமழை துவங்கும் போது பூமத்திய ரேகைக்கு அருகிலும் தெற்கு வங்கக்கடலிலும் பார்த்தீங்கன்னா வந்து சீதோஷ்ண நிலை அதிகமா இருக்கும், சூடு அதிகமா இருக்கும். இப்போ இங்கிருந்து முதல்ல வட இந்தியாவிலிருந்து ஒரு வறண்ட காற்று ஒன்று தென்னிந்தியாவை நோக்கி வர துவங்கும் வடகிழக்கு திசையிலிருந்து. அப்போ இந்த மான்சூன் ஆக்சிஸ் சொன்னேன் இல்லையா, அதாவது வட இந்தியாவில் அந்த வந்து தென்மேற்கு பருவமழை ஆக்சிஸ் பவுண்டரி, அதை அங்கே பார்த்தோம் நம்ம ஜூலையில் வடக்கு இந்தியாவில். அது வந்து என்ன ஆகும்னா 15 டிகிரி நார்த் லேட்டிடியூட், அதாவது மத்திய ஆந்திரா வரைக்கும் அது அந்த பவுண்டரி வந்து கீழே இறங்கிடும். ஓகேங்களா? இப்போ வட துருவத்திலேருந்து வர காற்று வந்து இவ்வளோ தூரம் வர ஆரம்பிச்சிடும். தென் துருவத்திலேருந்து வர காற்று அது எப்படி போய் அங்கே இந்த இடத்துல மீட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து இது வந்து வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய காற்று, இது வந்து வறண்ட காத்தாக வரும். ஓகேங்களா? அடுத்தது இங்கிருந்து ஒரு காற்று வரும் நமக்கு, அதாவது சீனாவிலிருந்து தெற்கு சீனா வழியாக நமக்கு கிழக்கு திசை காற்று வரும். இந்த காற்றுல பார்த்தீங்கன்னா நமக்கு கடல் தாண்டி வருவதனால் இது வந்து ஈரப்பத காற்று அதிகமாக இருக்கும் இதுல. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஈரப்பத காற்றும் இந்த வறண்ட காற்றும் மோதும் இடம் தான் இந்த மான்சூன் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து பவுண்டரி, அதாவது இதுக்கு இரண்டும் மோதிக்கொள்ளும் இடம். ஓகேங்களா? வறண்ட காற்றும் ஈரப்பத காற்றும் மோதிக்கொள்ளும் இடம் இந்த தெற்கு ஆந்திராவுக்கு அருகில் இருக்கும். இது வந்து நேர பூமத்திய ரேகைக்கு நோக்கி செல்லும். பின்னர் பூமத்திய ரேகையில பார்த்தீங்கன்னா மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசை நோக்கி காற்று வீசும். இதை வந்து ஈக்வட்டோரியல் வெஸ்டர்லைஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த காற்று எப்போ நம்ம ஈஸியா வந்து விண்டி அந்த மாதிரி சார்ட்லயே பார்த்துலாம். இந்த காற்றானது மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசையை நோக்கி நகரும் போது அதுவே ஒரு நல்ல சாதகமான சூழல் வடகிழக்கு பருவமழைக்கு. இந்த காற்று எப்போ இந்த மேற்கு திசையில கிழக்கு திசைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் மட்ட சீதோஷ்ண நிலை மேற்கு இந்திய பெருங்கடலை விட கிழக்கு இந்திய பெருங்கடலில், அதாவது இந்தோனேஷியா கிட்ட அதிகமா இருக்கும். சீதோஷ்ண நிலை இங்க அதிகமா இருக்கும். நெகட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அது இந்த வாட்டி நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலையில கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து இந்த மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசை நோக்கி வரக்கூடிய காற்றானது அதனுடைய வலு வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இதுதான் வந்து வடகிழக்கு பருவமழைக்கான சாதகமான சூழல். நமக்கு எப்பவுமே வடகிழக்கு திசையிலேருந்து வர காற்று விட கிழக்கு திசையிலேருந்து வர தெற்கு சீனாவிலிருந்து உள்ள வரும் காற்று தான் நமக்கு மிக மிக முக்கியமானது. இந்த காற்று வந்து கிழக்கு திசை காற்று குறையும் போது இந்த வடகிழக்கு திசை காற்று வந்து நமக்கு உள்ள வந்துடும். அப்போ என்ன ஆகும்னா வறண்ட நிலை உருவாகும். இதுதான் வந்து மேக்சிமம் நமக்கு 2019 ஒரு பெரிய அசாதாரண சூழ்நிலை, நமக்கு வந்து தேவையில்லாத சூழ்நிலையா இருந்தது. அதனால வட தமிழகத்தில் நிறைய மாவட்டங்களில் வந்து இயல்பையோட குறைவான மழை 2019 நமக்கு குறைவான மழை கிடைச்சது. அதே பார்த்தீங்கன்னா தெற்கு தமிழகம் மற்றும் மேற்கு தமிழகத்தில் 2019 அதிக மழை கிடைச்சது. காரணம் அவங்களுக்கு வந்து கிழக்கு திசை காற்று வந்து உள்ள இது வரைக்கும் வந்துருச்சு அவங்களுக்கு. இந்த வடகிழக்கு திசை காற்றை மேலோடு நிறுத்திடுச்சு, வட தமிழகத்தோடு நிறுத்தி போச்சு. ஸோ இருந்தாலும் ஓரளவுக்கு ஓவராலாக தமிழகத்தில் இயல்பான மழை போன வருஷம் கிடைச்சது நமக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற இது வந்து இப்போ நம்ம வந்து வடகிழக்கு பருவமழை துவங்கியாச்சுன்னு எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? எந்த தருணத்தில் ஒரு வடகிழக்கு பருவமழை துவங்கியாச்சு தமிழகத்தில் சொல்லணும். ஃபர்ஸ்ட் தென்மேற்கு பருவமழை 15 டிகிரி நார்த், நான் சொன்னேன் இல்லையா அந்த மத்திய ஆந்திரா வரைக்கும் விடை பெற்றிருக்கணும். அது வந்து அக்டோபர் 15 தேதிக்கு அப்படின்றது இயல்பான தேதி.
அது முன்னாடியும் இருக்கலாம், இல்லை பின்னாடியும் இருக்கலாம். இரண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர், அதாவது நான் சொன்னேன் இல்லையா, தரைமட்டத்தின் காற்றழுத்தம் வட இந்தியாவிலும் ஆசியாவில் மற்ற இடங்களிலும் காற்றழுத்தம், தரைமட்ட காற்றழுத்தம் அதிகமாக இருக்கும். ஈஸ்டர்லி விண்ட், அதாவது கிழக்கு திசையிலிருந்து வர காற்று தரைமட்டத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் வரை அந்த கிழக்கு திசை காற்று வந்து நமக்கு வரணும், தமிழகத்துக்குள்ள வரணும். டம்பெல் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை நான் பின்னாடி சொல்றேன். அதாவது ஒரு ட்ரஃப், அதாவது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று தென்மேற்கு வங்கக்கடல்ல உருவாகணும். பிறகு வந்து நமக்கு தெற்கு சீனால இருந்து நம்ம வரக்கூடிய காத்தானது அது நிச்சயமா ஈரப்பத அதிகம் இருக்கக்கூடிய காற்றா இருக்கணும். இதெல்லாம் நடந்ததுன்னா நமக்கு வந்து ஒரு பரவலான தமிழகத்துல ஒரு பரவலான மழை உருவாகும். அந்த சமயத்துல தான் வடகிழக்கு பருவமழை துவங்கியாச்சுன்னு சொல்லி இந்திய வானிலை ஆய்வு மையம் நமக்கு சொல்லும். ஸோ அந்த டேட்டு தான் வந்து ஆன்செட் டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. வடகிழக்கு பருவமழை துவங்கியாச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்க டம்பெல்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, இந்த டம்பெல் மிக மிக முக்கியமான விஷயம் வடகிழக்கு பருவமழை சமயத்துல. இந்த வடகிழக்கு பருவமழை இதை நம்பி தான் இருக்கு. ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வரேன்னா, காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் இதை நம்பி தான் வந்து வடகிழக்கு பருவமழையோட சக்சஸ் ரேட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டம்பெல்னா என்னன்னு பார்ப்போம். இது வந்து 2017 அந்த டைம்ல செட் ஆன வடகிழக்கு பருவமழை துவங்கிய நாள். ஓகேங்களா? இந்த துவங்கிய நாள்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது தென்மேற்கு வங்கக்கடல்ல இந்த சுழற்சி இருக்கு இல்லையா, இது பாத்தீங்கன்னா ஒரு மணி போல இருக்கும், கோவில் மணி போல இருக்கு பாத்தீங்களா. இந்த கோவில் மணி போல இருக்கு இல்லையா, இதுதான் டம்பெல்னு இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஒரு சுழற்சி, அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு திசையிலேருந்து காத்து வர தொடங்கியாச்சு. அதாவது வட இந்தியாவிலேருந்து வடகிழக்கு திசையிலேருந்து காத்து வருது. நாங்கள் வந்து இது வந்து வறண்ட காத்து. இப்போ கிழக்கு திசை காத்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து தெற்கு சீனாவிலிருந்து கடல்லிருந்து கிழக்கு திசை காத்து வரவும் தொடங்கியாச்சு. இது ரெண்டும் மோதிக்கொன்ற இந்த வறண்ட காற்றும் கிழக்கு திசை காற்றும் மோதிக்கொள்ற இடம் தான் இந்த ரிட்ஜ்னு சொல்லுவாங்க. ஆக்சிஸ், மான்சூன் ஆக்சிஸ் பவுண்டரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஆங்கிலத்தில். ஸோ நமக்கு தென்மேற்கு பருவமழை போது வட இந்தியாவில் இருந்த அந்த மான்சூன் ஆக்சிஸ் வந்து இப்போ நமக்கு தெற்கு ஆந்திராவுக்கு வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து வடகிழக்கு பருவமழை துவங்கியதற்கான ஒரு ஆதாரம். சென்ற வருடம் இது நடந்தது. நான் அதை அப்படியே எடுத்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக, சாரி 2017 நடந்தது, ஜஸ்ட் உங்களுக்கு அந்த கிளான்ஸ் காமிக்கிறதுக்காக போட்டேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இதுதான் விண்ட் சார்ட்டு. 850 ஹெச்பிஏ சொல்லுவோம், அதாவது 1.5 கிலோமீட்டர் கடல் மட்டத்திலிருந்து 1.5 கிலோமீட்டருக்கு மேலே. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்க, வட இந்தியாவில் உருவாகிற ஒரு ஆன்டி சைக்ளோன், அதாவது வறண்ட காற்றின் சுழற்சி, இதுதான் அது. இப்படி போயிட்டு இந்த காத்து வந்து இப்படி வருது. ஓகேங்களா? ஸோ தென்னிந்தியா வரைக்கும் வந்துருச்சுங்களா? இப்போ ஆன்செட் டம்பெல், அதாவது கோவில் மணி போல இருக்கக்கூடிய இந்த சுழற்சி, இதுவும் இங்க வந்தாச்சு. ஸோ கிழக்கு திசையிலிருந்து தெற்கு சீனாவிலிருந்து காத்து நேர வங்கக்கடலுக்கு வந்து தெற்கு வங்கக்கடல் தென்மேற்கு வங்கக்கடல் உள்ளே நுழைஞ்சிருச்சு. இதுக்கு நடுவில் இருக்கிற ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இந்த மான்சூன் ஆக்சிஸ், இதுதான் வறண்ட காற்றுக்கும் ஈரப்பத காற்றுக்கும் நடுப்புற இருக்கக்கூடிய ஒரு செவரு போல இருக்கக்கூடிய இடம் இதுதான். ஸோ எல்லாமே வந்து சாதகமான சூழ்நிலை. இதுதான் வடகிழக்கு பருவமழை துவங்கியதற்கான ஒரு சான்று. இப்படிதான் வடகிழக்கு பருவமழை தொடங்கிடுச்சுன்னு நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லும். ஸோ நம்ம இப்போ என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடகிழக்கு பருவமழை வீடியோவில் முதல்ல வந்து சூரியன் தென் துருவத்தை நோக்கி நகரணும். இரண்டாவது, ஒரு தரைமட்ட காற்றழுத்தம் வந்து வட இந்தியா மற்றும் ஆசியாவின் மற்ற பகுதிகளில் தரைமட்ட காற்றழுத்தம் அதிகமாக இருக்கணும். அதே போல் காற்றழுத்தம் வங்கக்கடலிலும் பூமத்திய ரேகையிலும் காற்றழுத்தம் குறைவாக இருக்கணும். தென்மேற்கு பருவமழையோட அந்த ஆக்சிஸ் பவுண்டரி சொன்னேன் இல்லையா, அது வந்து அந்த 15 டிகிரி நார்த் வரைக்கும் கீழே இறங்கி வரணும். தெற்கு ஆந்திரா வரைக்கும் கீழே இறங்கி வரணும்.
அப்போ இந்த மேற்கு திசை காற்றானது கிழக்கு திசை காற்றாக மாறும். தென் தெற்கு சீனா வழியாக வரக்கூடிய அந்த ஈரப்பத காற்று அது வந்து வங்கக்கடலுக்கு நோக்கி வரணும். இயல்பான வடகிழக்கு பருவமழை துவங்கும் காலம் வந்து 3வது வாரம், அக்டோபர் 3வது வாரத்தில் துவங்கும். அதனுடைய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1லிருந்து டிசம்பர் 31க்குள். வடகிழக்கு பருவமழை எப்போ உருவாகும் அப்படின்னு எப்போ செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய அந்த அந்த வறண்ட காற்றும், தெற்கு சீனா பெருங்கடலிலிருந்து வரக்கூடிய அந்த ஈரப்பத காற்றும் 15 டிகிரி நார்த் லேட்டிடியூட் தெற்கு ஆந்திராவில் மோதிக்கொள்ளும் பொழுது அந்த ட்ரஃப் டம்பெல் சொல்றேன் இல்லையா, அந்த மணி போன்ற ஒரு ஷேப் அந்த காற்றின் சுழற்சி அதுவும் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகணும். அப்புறம் தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்யணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் நமக்கு 48% இந்த ஒரு வருடத்தில் 48% மழை வந்து வடகிழக்கு பருவமழை காலத்தில் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வடகிழக்கு பருவமழைனா என்ன அப்படின்னு. பல பேர் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து அந்த வடகிழக்கு பருவமழைங்கிறது வந்து மேற்கு திசையிலேருந்து வருதா இல்லை கிழக்கு திசையிலேருந்து வருதா அப்படிங்கிறதுலே ஒரு பேசிக் டவுட் இருக்கும். அது இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் அண்ட் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தது அப்படின்னா யூடியூப் செக்ஷனில் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கேள்வியை கேட்கலாம். அதே போல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலில். ஸோ தட் இப்போது வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை காலத்தில் வந்து நிறைய வீடியோஸ் அப்பப்போ எப்போல்லாம் பருவமழை வரப்போகுதோ, எப்போல்லாம் புயல்கள் வருமோ அந்த டைம்லலாம் என்னோடய வீடியோஸை நான் போடுவேன். நன்றி. என்னோட சேனல் வந்து டெய்லி பார்க்கணும், என்னோட டெய்லி முன்னறிவிப்புகளை பார்க்கணுன்னா ஃபேஸ்புக், ட்விட்டருக்கு வாங்க. யூடியூப்பில் எப்போ நமக்கு சாதகமான சூழல் வருதோ அப்போ யூடியூப்பில் நான் வீடியோ போடுவேன். தேங்க்யூ ஸோ மச். Good evening, folks. This video is for Northeast Monsoon dynamics. First, I will explain what are the characteristics of Northeast Monsoon. The season actually begins from October 1 and ends by 31st December. This is for IMD's record actually, to record rainfall starting from October 1st till December 31st. They record the rainfall as Northeast Monsoon rainfall. Northeast Monsoon normal onset date is during 3rd week of October, somewhere around anywhere between 15th and 24th. So the wind from surface to 1.5 km above reverses from westerlies to easterlies. This is called Northeast Monsoon. And the monsoon is majorly driven by low pressures and depressions. First, let's understand how much the basics of Northeast Monsoon. Tamil Nadu on the whole receives 44.7 cm rainfall starting from October 1 to December 31 period. Actually, this is 48% of annual rainfall, which is most crucial period for water source in state. Now, what is the basic difference between Northeast Monsoon and Southwest Monsoon is, it is exactly opposite. Southwest Monsoon wind flows from southern hemisphere to northern hemisphere, that is from ocean to land, whereas Northeast Monsoon from land to ocean. This is because of the sun's position. During summer, we see that sun is moving towards northern hemisphere, whereas during winter, sun moves towards southern hemisphere. So from September 22nd, sun has moved below equator. So now the wind follows the sun. Okay, during summer monsoon, the low pressures will form as a ridge over North India that becomes the axis, because the subtropical northern hemisphere wind will flow towards Himalayas and the southern Indian Ocean warm wind flows towards Himalayas. Both will meet and the convergence zone will form over North India. Whereas during winter, the high pressure forms over North India and the wind moves away from high pressure. Here, the wind moves towards low pressure
Here, wind moves away from high pressure. So this is a convergence, intertropical convergence zone. As I said in the previous slide, the convergence zone forms over North India during southwest monsoon in July, whereas in January you can see that convergence zone over southern hemisphere, South Indian Ocean, and this is when Australia, South Africa, all those regions get rainfall. So the sun is over southern hemisphere during January. So this convergence zone, for in July it is here. By October it comes to South Andhra. Then by November it comes to Tamil Nadu, and then by December it will go to equator, and by January it will go below the equator. First, let's see the monsoon, southwest monsoon withdrawal. It starts by 17th September over West Rajasthan, and step by step it progresses its withdrawal. Finally, it withdraws by 15th October. It reaches South India, and that is when the wind from west to reverses from west to easterly. So this is one of the criteria for the onset of northeast monsoon. Now this picture will explain you how the easterlies wind during northeast monsoon performs. This is a condition from surface to 1.5 kilometer above sea level. The high pressure forms during the winter over Asia and also over North India. First, what happens is that a cool zone is formed over these regions because the sun has moved towards southern hemisphere, and warm zone will be over equator in October. Then a dry air will move from north east India to South India. Now this is where the monsoon axis comes down from North India to South India by October 3rd week, and this red arrow is the monsoon axis line. And another wind will be coming from South China through South China Sea and Gulf of Thailand, enters Andaman Sea and Bay of Bengal. This is the moisture filled wind which brings northeast monsoon, and this moves towards Arabian Sea and falls towards equator. So what happens? Wind blows from cool zone to warm zone, and after reaching the equator it becomes equatorial westerlies. So for southwest monsoon, equatorial easterlies is very important, whereas during northeast monsoon, equatorial westerlies are important to make it successful. So this is what happens. The easterly wind and the northeasterly wind meets at 15-degree north latitude is where the monsoon axis comes down. During southwest monsoon, this monsoon axis we have seen over North India now comes down in October. Now, let's see when the northeast monsoon onset is declared. Southwest monsoon should withdraw until 15-degree north latitude. High pressure should form over North India and over many parts of Central and North Asia. Easterly winds from surface to 1.5 kilometer levels should set over Tamil Nadu. The dumbbell trough, I will explain you about the dumbbell in the next slide. Dumbbell trough over southwest Bay of Bengal appears during onset. Moisture filled winds will be entering South Bay from South China Sea, and widespread rainfall activity will occur over Tamil Nadu on the onset day. Now the next is that what we are going to see during northeast monsoon is that the dumbbell, which is an interesting feature. We can see this dumbbell over near the southeast Arabian Sea during southwest monsoon onset time. Now we are seeing the same dumbbell kind of atmosphere over southwest Bay of Bengal during northeast monsoon onset. Now I have taken a sample picture from 2017 onset. You can see this. This is what the dumbbell I'm seeing. This is a surface level cyclonic circulation, which is a trough,
and we can call it as a low pressure or a trough of low. So this is showing a dumbbell shape, okay, and the wind blows from east to west. So this is very important. Now we are getting the northeasterly dry wind. Now the easterly wind comes from South China Sea to Bay of Bengal, and a ridge is forming approximately in 15-degree north latitude. So this dry air is getting cut off, which is coming from northeast direction, and the easterly wind, moisture-filled easterly wind coming in. So this is the main criteria for northeast monsoon onset over Tamil Nadu. Since this circulation is in dumbbell shape, we are saying it's dumbbell. So this was on 27th October 2017, 1.5 kilometer above mean sea level. The circulation, you can see that North India anticyclone, which is formed over Kutch of Gujarat, and now the wind is moving away from that place because it's a cooler zone. The wind will be moving away from the place, and the northeasterly wind entering up to 15-degree north latitude, and now the easter lies from South China Sea entering Bay of Bengal, and it is hitting Tamil Nadu, and the dumbbell shape of circulation forming over South Bay. So this is the best scenario of northeast monsoon onset. So I hope you all understand by this time what is northeast monsoon. So let's recap. So what we have seen in this presentation is sun moves towards southern hemisphere during northeast monsoon, high pressure over North India and Asia, and low pressure formed near equator. Southwest monsoon axis moves southward, westerly wind reverses to easterly. Wind from Siberia moves towards Bay through South China Sea. Northeast monsoon normal onset period is third week of October. However, the period starts by 1st October and ends by December 31st. Northeast monsoon sets in when dry air from North India and moisture air from South China Sea meets at 15-degree north latitude. Trough in dumbbell shape formed over southwest Bay of Bengal. Widespread rainfall activity over Tamil Nadu. So the state receives 48% of annual rainfall during northeast monsoon. I hope you all learned something about northeast monsoon dynamics by this time. Thank you so much for watching this video. If you like this video, please like and share it with your friends. And if you have any questions regarding this, please post it in YouTube comment section. And please do subscribe to this channel. And if you want to see my daily forecast and updates, please follow me on Facebook and Twitter with the same ID. And when then I get a circumstance, I will be posting videos in YouTube. Thank you so much.